ரூபாய் 10,000 கோடி தந்தாலும் நாசாகர நாக்பூர் திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ரூபாய் 1,285 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ஏற்கனவே முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியதாவது: முதலீட்டாளர்கள் முதல் முகவரியாக தமிழ்நாடு திகழ்கிறது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியின் நுழைவு வாயிலாக செங்கல்பட்டு மாவட்டம் உள்ளது. செங்கல்பட்டு என்றாலே 1979 நடத்தப்பட்ட சுயமரியாதை மாநாடுதான் ஞாபகம் வருகிறது. இந்தி சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரூபாய் 2,000 கோடி கல்வி நிதியை தருவோம் என்று மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் திமிராக பேசுகிறார். தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை மொத்தமாக அழித்து ஒழிக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது. நாம் அதை எதிர்க்கிறோம். கல்விக்குள் மாணவர்களை கொண்டு வர முயற்சி செய்யாமல் கல்வியில் இருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அனைத்து செயல் திட்டங்களும் புதிய கல்விக் கொள்கையில் உள்ளது. கல்வியை தனியார்மயமாக்குதல், பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வி என்று நெறிப்படுத்துதல், கல்வியை மதவாதத்துடன் புகுத்துதல், சிறிய பிள்ளைகளுக்கு கூட பொதுத் தேர்வு, கலை, அறிவியல், பொறியியலில் படிப்புகளுக்கு நீட் போன்ற பொதுத் தேர்வு, கல்வியில் மத்திய அரசின் அதிகார குவிப்பிற்கு வழிவகுக்கிறது. இதை அனைத்தையும் பார்த்துதான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று உறுதியாக கூறுகிறோம். ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் கல்வி நிதி தரமாட்டோம் என்று மத்திய தர்மேந்திர பிரதான் கூறுகிறார். 2,000 கோடி ரூபாய் அல்ல, 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் நாசாகர நாக்பூர் திட்டத்தை ஏற்க மாட்டோம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அநாகரிகமானவர்கள், அஜாருக்கவாதிகள் என்று நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாமல் மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் பேசியுள்ளார். ஆனால் பேசிய அரை மணி நேரத்தில் அவர் பேசியதை நமது தமிழ்நாட்டு எம்பிக்கள் திரும்ப பெற வைத்துள்ளனர் என்றார்.